Hi hello guys, welcome back to our channel Mugi. So இந்த வீடியோ எதுக்காகனா after long time நினைக்கிறேன் almost 2 months கழிச்சு வீடியோ போடுறேன். நிறைய பேர் வீடியோ கேட்டிருக்காங்க, வீடியோ போடுங்கட்டு கொஞ்சம் பிரசன்டேஷன் ஹெல்த் இஷ்யூ நேரம் தான் வீடியோ நான் போட முடியல. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு ரைடு ஒன்று போக போகிறேன். ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன் எங்கே கெஸ் பண்ண அப்படின்ட்டு. ஸோ அந்த 3 பிளேஸில் ஒரு பிளேஸ் தான் வந்து போக போகிறது. ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும், கேட்குற மட்டும் நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 டேஸ் வந்து ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பைக் வந்து நார்மலாக ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் நான் வந்து ஸ்டார்டிங் ரெடி பண்ணுவேன்ல, ஏதாச்சும் ஒரு கோளாறு நிற்கும், அந்த டைமில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவேன், திரும்ப கோளாறில் வரும், அடுத்த ட்ரிப் ரெடி பண்ணுறேன். அதான் ஸோ வழக்கம் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு பக்காவாக பைக் வந்து நல்லா இருந்துச்சு. இடையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு, ஒட்டி எடுத்து வச்சிருந்தேன். 2 days பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் கொஞ்சம் ஆஃப் ரோடிங் தாறுமாறாக பண்ணிட்டு இருந்தேன், ஹெட்லைட் உடஞ்சி தொங்கிருச்சு. ஸோ அது வந்து ஒரு 3100 rupees சம்திங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ இனிமேல் எந்த ப்ராப்ளம் இல்லை, நம்ம வந்து ரைடு போராட்டு இருக்கும்போது கோன் செட் சுத்தமாக வந்து உட்காரலன்னா ஃபுல்லாக ரொம்ப 1 சைடு எடுத்துகிட்டு போயிருந்துச்சு. ஸோ அதனால் கோன் செட் மாற்றலாம் அப்படின்ட்டு. பட் அகைன் வந்து ராயல் என்ஃபீல்டில் மாத்திரம் தான் அதை நான் சேஞ்ச் பண்ணி ரொம்ப மாதங்கள் ஆச்சு, ரொம்ப மாதம் ஆயிடுச்சாமா. அதுக்கப்புறமா என்ஃபீல்டு ஷோரூம் பக்கம் போகிறதே இல்லை. ஆக்சுவலி இப்போ வந்து எனக்கு வாரண்டி பீரியட் முடிஞ்சோட வெளியே ஒர்க் ஷாப் அப்படி தான் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து ஆர்ட் ஆஃப் மோட்டர் சைக்கிள்ஸ், அவங்களோட கோன் செட் பியரிங் தான் நான் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறது. சொல்லப்போனால் என்ஃபீல்டு அங்கே வாங்குறத விட டபுள் த காஸ்ட் அது வந்து சார்ஜ் இருக்குது. பட் என்னன்னா குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இது வந்து எந்த விதமான ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் வந்து நான் வந்து மாற்ற போகிறதுக்காக தான். ஸோ ஃப்ரெண்டில் தான் ஷோரூம் இருக்குது. பட் என்னென்னா ஷோரூமில் சாரி அவங்களோட கேரேஜ் இருக்குது, அங்கே வந்து ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா டக்கு டீக்கில் வந்துட்டு என்னோட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ போயிட்டு நம்ம வந்து கோர்ஸ் பீரியட் சேஞ்ச். அதுக்கு முன்னாடி என்னன்னா வழக்கமாக ட்ரிப்புக்கு பட்ஜெட் வச்சுருக்கோம், பைக்குக்கு செலவு பண்ணுறது வச்சுருப்போம். ஸோ அது மாதிரி இந்த வாட்டி எந்த பைக் ரெடி பண்ணுறதுக்கு எந்த பட்ஜெட்டும் தேவையில்லை அப்படின்ற பிளான். ஏன்னா பைக் ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. டயர் ரீசெண்டாக 2 டயர் மாற்றிருந்தேன். ஸோ அப்படின்னு எல்லாமே க்ளீனாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கு ஒரு 3 இதுக்கு ஒரு 4 பைக் ரெடி பண்ணிட்டு ஒரு 7 கட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ட்ரிப் எக்ஸ்பென்ஸ் அது செப்பரேட் அது. ஸோ பார்க்கலாம், நம்ம வந்து போயிட்டு கோன்செப்ட் பியரிங் சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு அது வந்து நான் வந்துட்டு அவங்க கேரேஜில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ எங்கள் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. என்னென்னா டேங்கில் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பபுள் ட்ராப் போட்டு கவர் பண்ணிடுறாங்க. ஏன்னா இங்கே கழட்டும் போது ஹேண்டில் வந்து இங்கே வைப்பாங்க. ஸோ மேபி ஏதாச்சும் ஸ்க்ராச்சஸ் டேங்கில் ஆல்ரெடி நம்ம டேங்கில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது, பட் ஸ்டில் வந்து அவங்க வந்து ஒரு கவர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து தோணலாம் என்னென்னா வந்து கோன்செப்ட் மாற்ற நம்ம வந்திருக்கோம், பட் இந்த போர்ஷனில் இன்னும் கை வைக்காமல் ஏன் வந்து வீல் கட்டிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்த உடனே வந்து சஸ்பென்ஷன் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தாங்க, ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ 4 காயிலும் வந்து மாற்றுறது பெட்டர் அப்படின்ட்டாங்க. பட் நான் ரீசெண்டாக தான் மாற்றினேன், பட் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் ஞாபகம் இல்லை. நார்மலாக 4 காயில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 8000-10,000 வந்து மாற்றுறது பெட்ரு. நான் வந்து அதுக்கு மேலே ஓட்டிட்டுனா கம்மியாக உடனே தெரியல வேண்டாம் சஜஸ்ட் பண்ணதால பார்த்தீங்கன்னா சரி ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு 900 சம்திங் 950 சொன்னாங்க. சரி மாற்றிடுவோம், நம்ம லாங் ட்ரிப்புக்கு வந்துட்டு போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 4 காயிலும் சேஞ்ச் பண்ண சொல்லியாச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் வந்து சின்ன போயிட்டு ஃபோன் பேசி வந்தாங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாரும் பிரிச்சிட்டாங்க. ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் ஆயில் சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு டிஃபால்ட்டாக வரக்கூடிய கான்செப்ட் தான். ஸோ இது வந்து ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கும், நம்ம பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தா வரும். ஏன்னா வந்து ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணாலும் இல்லை சின்ன படத்தில் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார் டைட் ஆகிடும், அப்புறமா அது ஒன் சைடாக வந்து பைக் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து ராயல் என்ஃபீல்டோட ஸ்டாக்கில் வந்து வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட் பியரிங் வந்து மாற்றுறோம். வெயிட்டாக இருக்குது. ஸோ பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சிச்சு. ஸோ இது தெரியுது அவங்க என்ன கலரில் அப்படின்ட்டு ஃபுல் ரஸ்ட்டாக இருக்குது. டாப் பீஸ் இருக்குது, நான் கை வைக்கிற ஆக்சுவலாக க்ரீஸாக இருக்குது ஃபுல்லாக. ஸோ இந்த 2 பீஸும் வந்து ஃபுல்லாக ரஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து புதுசாக போடக்கூடிய பார்த்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா மெயினாக ரஸ்டாக ரீசன் வந்து நம்ம மலையில் அப்புறமா வந்து வாட்டர் வாஷ் பண்ணும்போது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உள்ளே இறங்கும் போது நம்ம வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படியே அது இருக்கும்போது ரஸ்ட்டாக ஆரம்பிச்சு. ஸோ இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா ஒரு நைலான் கேப் கொடுக்குறாங்க. ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் காப்பி இந்த டாப்பில் ஒரு புஷில் ஸோ கவராக இருக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வாட்டர் வந்து உள்ளே போகிறது அவாய்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம
இந்த இவங்ககிட்ட வாங்கும்போது கிடைக்கிது. ஸோ என்ஃபீல்டில் வந்து இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, நார்மலாக உள்ள பேரிங்ஸ் அது மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ஃபீல்டில் வாங்குறது இல்லை நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிடிது வந்து எஸ்கேஎஃப் பேரிங். ஸோ அதான் வருது, எஸ்கேஎஃப் தான் ப்ரோ, எஸ்கேஎஃப் பேரிங் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்டிஎன் பேரிங். இது வந்து மேட் இன் ஜப்பான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லைஃப் வந்து டூரேஷன் வந்து ஜாஸ்தியாக வரும். இது வந்து டக்குன்னு போகிற மாதிரி இல்லாமல் இது வந்து லாங் டியூரேஷன் வரும்ன்றாங்க. ஸோ எகேன் சொல்கிறேன், இது வந்து நான் இப்போ தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுன்றதை நான் வந்து ஃபியூச்சர் ரைட்ஸில் தான் சொல்ல முடியும். இப்போ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ ரெண்டுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது, ரெண்டு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா வேறு பிராண்ட். இது எஸ்கேஎஃப், இது வந்து என்டிஎன். பழைய பேரிங் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக உடச்சி எடுத்துட்டாங்க, தெரியுதா? ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எல்லாமே பீஸ் பீஸாக போயிடுச்சு. ஃபுல்லாக வந்து க்ரீஸாக இருக்குது. ஸோ இது எதுக்காக வந்துட்டு ஹீட் பண்ணுறாங்கன்னா அதில் இருக்க பேரிங் வந்துட்டு எப்பவுமே நம்ம வந்து அடித்து உடச்சி அந்த மாதிரிலாம் வந்து கழட்டக்கூடாது, டேமேஜ் ஆகிடும். ஸோ லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ ஹீட் பண்ண அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 தட்டு தட்டினாங்க. ஸோ வந்து ரிமூவ் ஆகிடுச்சது. இது ஹீட் பண்ணாமல் தட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஹீட் பண்ணுறது. ஸோ இந்த ரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ கிட்ட அடிச்சு ஹீட் ஆகிட்டா. ஸோ ரிங் வந்து இப்போ வந்து புதுசு வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து தென் அதோட இன்னொரு ரிங் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டமில் வந்து அடிச்சு ஏற்றிருக்காங்க. ஸோ கான்செப்ட் பேரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நைலான் கேப் வந்து இங்கே தான் வருது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மழையில் வந்து தண்ணி வந்து பட்டா கூட வந்து உள்ளே இறங்காது, அப்படியே வந்து வெளியே போயிடும். வாட்டர் வாஷ்லாம் உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. பட் நார்மலாக வந்து கொஞ்சம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து சஸ்பென்ஷன். ஸோ ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன்ல. ஸோ இதுதான் எல்லாம் கழட்டிட்டாங்க, ஸ்ப்ரிங்காக அடிச்சு போட்டாங்க. ஸோ இந்த ஆயில் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ பழைய ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழே விட்ட அப்புறமா 4 காயில் ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா மோட்டோல் ₹170. ஆக்சுவலாக ஒரு கேன் இல்லை, 3 கேன் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது. மோட்டலுக்கு எதுவுமோ அவங்க யூஸ் பண்ணுறது என்னன்றது காமிக்கிறேன், ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைக்கில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து கான்செப்ட் பியரிங் வந்து என்டிஎன் பிராண்ட். ஸோ இவங்களோடது ஆட்டோ மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எகைன் வந்துட்டு இது வந்து சஸ்பென்ஷனோட ஆயில் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி ஸோ வீக் மாற்றம் விட பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ சொல்கிறேன், எதுவுமே கொலாபரேஷனோ இல்லை வந்து ப்ரொமோஷனோ எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஆட்டோ மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடி பர்மிஷன் சொன்னாங்க, இந்த பியரிங் போடுங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வராது அப்படின்ட்டு. பட் நான் அந்த டைமில் வந்து ரொம்ப இது பண்ணல. சரி ஓகே, நம்ம வந்து வாரண்டி பீரியடில் நான் மாற்றிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் ரொம்ப கேர் பண்ணல. பட் இப்போ வந்து வாரண்டியில் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டபுள் த ரேட் இருக்கும். நீங்கள் ஷோரூமில் வாங்குறதோட வந்து டபுள் த ரேட் இருக்கும் பேரிங் ரேட்டு. சரி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்போ உடனே வாங்க நான் யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எதுக்காகனா நான் வந்து இப்போ ரைடு போகிறேன், லாங் ரைடு போகிறேன். எக்ஸ்ட்ரீம் நார்த் ஈஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போட்டு எங்கே போகிறேன்னு கெஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ அந்த ரைடில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் இருக்கும். ஸோ அது முடிச்சு வந்த அப்புறம் கொஞ்சமாச்சு ஏதாச்சும் வந்து ஒரு சொல்கிறது ஒன் சைடாக போகிறது இல்லை ஏதாச்சும் ஃபால்ட் மாதிரி ஃபீல் ஆகுதா, இல்லை நான் இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ண ஃப்ரெஷ்ஷாக வந்து ஓட்டுற ஃபீல் வந்து அடிக்கிறாங்க ஓட்டுறதையோ
இந்த மாதிரி வந்து சேம் வந்து ஃபீல் வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் வரும்போது எனக்கு கொடுக்குதா அப்படின்றத வந்துட்டு நான் வந்து அந்த ரைடு முடிச்சப்பறம் சொல்கிறேன். அப்புறமா கண்டினியூஸாக ஏதாச்சும் பிளாகில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக பிளாகில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்க. ஸோ இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டாக வந்து லேபர் வந்து ஆக்சுவலாக இவங்க நான் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஆர்டர் போட்டிங்கன்னா மேபி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 900 rupees கிட்ட அது லேபர் ஆச்சுது. ஒன்லி ஃபார் போன்சல் பேரிங். அப்புறமா இது சஸ்பென்ஷன் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அரௌண்டாக வந்து ப்ரைஸ் வந்து இதெல்லாம் கன்ஃபார்ம்னு சொல்லலை, ஜஸ்ட் நான் சொல்கிறேன். ஆயில் சேர்த்து அதுவும் சம்திங் 900 சொன்ன மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் பில் பண்ணல. பில் பண்ண அப்புறமா அந்த பிளாக் என் பண்ணும்போது நான் சொல்கிறேன்னா ஸோ பியரிங் காஸ்ட் வந்துட்டு 1900 நினைக்கிறேன். மேபி சம்திங் கரெக்டாக தெரியல. மேபி 2K உள்ள அந்த பியரிங் இருக்கும். நான் கரெக்டாக பில் வரும்போது நான் லாஸ்ட் ஆட் பண்ணிடுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ ஆயிருக்குது. ஸோ எதுக்காக இதெல்லாம் சேஞ்ச் பண்ணேன்னா, ஸோ அடுத்த ரைடு வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நெக்ஸ்ட் ரைடு வந்து கிளம்ப போகிறோம். ஸோ அது எங்கே ரைடுன்றதை முடிஞ்ச வந்து கெஸ் பண்ணால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளாகில் சந்திக்கலாம். பாபாசி. பிளாக் வந்து ப்ராப்பராக வந்து ஃபுல்லாக வந்து எண்ட் பண்ண அப்புறமா ஒரு சின்ன கோளாறு என்னென்னா, டயர் ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா நான் ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தேன், நான் பண்ணலை. வீல் வந்து கொஞ்சம் பெண்ட் இருந்துச்சு. அதை வந்து அவங்க காமிச்சாங்க பெண்ட் இருக்குது அப்படின்ட்டு. சரி இங்கேயே வந்து எடுக்கிறதா சொன்னாங்களா. ஸோ அதனால் வந்து வீல் பெண்ட் எடுத்துலாம் அப்படின்ட்டு வீலை கழட்டி கொடுத்தாச்சு. லைட்டாக வந்து பெயிண்ட் வந்து போகும் சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, பெயிண்ட் தானே டச்சாக கொடுத்துலாம் அப்படின்ட்டு அந்த வீல் பெண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பை நம்ம லாகை வந்து என் பண்ணக்கூடாதுன்னு யாரும் செய்யணும் வச்சிட்டாங்க. எல்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எடுத்துகிட்டு வெளியே வந்து கிளம்பிடணும். ஆக்சுவலாக கிளம்பிட்டு பார்த்தா ஒரு மாதிரி டக் டக்குன்னு சவுண்ட் வந்துட்டு மேபி செயின் லூஸாக இருக்கும் அப்படின்னு ரோட்டில் வந்து பார்த்தேன். அப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா வீல் வந்துட்டு ஷேக் இருக்குது அப்படின்ட்டு பியரிங் பார்த்தாங்க. பியரிங் வந்து போயிடுச்சு அப்படின்ட்டு வீல் பியரிங், அது ரியர் வீல் பியரிங் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட் நார்மலாக வந்து தான் வரும், பேசிக் அமௌண்ட் தான் வரும் அப்படின்னாங்க. அதனால் சரி அதையும் சேஞ்ச் பண்ணி விட்டுலாம்ட்டு அடுத்து வந்து இப்போ பியரிங் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது தெரியுது அவங்களுக்கு பியரிங்கில் ஷேக் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு புது பியரிங் போட போகிறோம். இதோட முடியுமான்னு தெரியல. ஆக்சுவலாக அது பியரிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டி வாங்கினாலேருந்து இது வரையும் சேஞ்ச் பண்ணல. ஆக்சுவலாக மேபி அதனாலே போயிருக்கலாம். ஏன்னா 3+ years ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதோட ஆயுசு முடிஞ்சிச்சு. ஓகே, இதோட ப்ராப்ளம் முடிஞ்சுன்னா இந்த விளாக் இப்படி எண்ட் ஆகுது. அப்படி இல்லைன்னா திரும்ப அடுத்து மறுபடியும் வரேன். பை.